இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நிச்சயமாகவே ரொம்ப ஆசீர்வாதமான வாரமா இருக்க போது. ஏன் தெரியுமா? we're going to meditate on a famous psalm chapter. ஓகே, நம்ம ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு சங்கீதத்தை தான் நம்ம இந்த வாரம் முழுவதும் தியானிக்க போறோம். அது என்ன சங்கீதம் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 119. இட் இஸ் கோனா பி Psalm 119. ஓகே, ஸோ இந்த மெடிடேஷன் நம்ம துவங்குறதுக்கு முன்னாடியும் ஜெபிக்கலாமா? ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த சங்கீதத்தின் மூலம் ஆண்டவரை நீர் எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர்களோ, அப்ப எங்களுக்குள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறீர்களோ அது சித்தத்தின்படி நிறைவேறட்டும் கர்த்தாவே. அப்பா, இப்பொழுதும் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. அப்பா, இந்த சங்கீதங்களை நாங்க தியானிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீர் உருவாக்கும் கர்த்தாவே. let there be a change in us, Father God. எங்களை நீர் முற்றிலுமாக அப்பா சாயலின்படி எங்களை மாற்றுங்க. நீர் எங்களை எதற்காக படைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். சோ நம்ம இந்த சங்கீதத்தை தியானிக்கும் போது கர்த்தரை நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்போமே. எதுக்காக இதை தியானிக்க சொல்றாரு, என்ன நோக்கமா இருக்கும் அப்படின்றத நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இந்த சங்கீதத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிக்கலாம். சோ இன்றைக்கு கூட நம்ம எதை பார்க்க போறோம்னா, when you meditate on the law of the Lord you will be blessed forever. நீங்க என்ன சொல்றது, கர்த்தரின் வார்த்தையில தியானிக்கும் போது நீங்க எக்காலத்திற்கும் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். சோ அது என்னன்னு பார்க்கலாம். சங்கீதம் 119 1-3 வரைக்கும். Psalm 119 verses 1-3. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Blessed are the undefiled in the way, who walk in the law of the Lord. Blessed are those who keep his testimonies, who seek him with the whole heart. They also do no iniquity, they walk in his ways. தமிழ்ல வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். ஆமேன். சோ கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம் நடக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்களா? அவங்க வெறும் பாக்கியவான்களா மட்டும் இல்ல, அவங்க அநியாயம் செய்யாதபடிக்கு அவருடைய வழியில நடக்கிறார்களா? நம்மளுக்கு எது சரி எது தவறுனே தெரியாதுங்க. ஆக்சுவலி சொல்ல போனா நிறைய நேரத்துல நம்ம மாம்சத்துல எடுக்கிற முடிவுகள், நம்ம மாம்சத்துல செய்யற சிந்தனைகள் எல்லாமே நிறைய நேரத்துல அநியாய வழியா கொண்டு போகும், இல்ல அழிவுக்கு நேரா கொண்டு போகும், இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம இந்த தப்பு பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிடலான்ற காரியம்லாம் நம்மளுக்கு என்ன சொல்றது நேரிடும். பட் தேவனோட வழியில நடக்கும்போது நம்ம வெறும் பாக்கியவான்களா மட்டும் இல்லாம அநியாயம் செய்யாதவர்களா கூட இருக்கிறோங்க. அப்போ இது ஒரு டபுள் போர்ஷனான பிளெஸிங் தானே. வேதத்தின் பிரகாரம், கர்த்தருடைய வேதத்தின் பிரகாரம் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது மட்டும் இல்ல, அவரோட சாட்சிகள், கர்த்தருடைய ஒரு சாட்சிகள், அவரோட கமாண்ட்மெண்ட்ஸ், அவரோட லாஸ், அவரோட என்ன சொல்றது, அவர் சொல்ற ஒரு வார்த்தைகளை முழு இருதயத்தோடு நாடுகிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்களா? சோ இன்றைக்கு நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு? தேவனை முழு இருதயத்தோட நாடுதா, இல்ல நம்மளோட சுய சிந்தனைகளை, நம்மளோட இந்த உலகத்தின் இச்சைகளை, நம்மளோட பிரச்சனைகளை நாடிக்கொண்டிருக்கா? அப்படி இருந்ததுன்னா நம்ம பாக்கியவான்களா இருக்க முடியாதுங்க. வேதத்தின் பிரகாரம் நடக்கிறவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாருங்க. அந்த பாக்கியவான்கள் தவறு செய்யாதபடிக்கு அந்த வேதம் அவங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கும். அநியாயம் செய்யாதபடிக்கு, நியாயத்தின் பிரகாரம் நடக்கிறபடிக்கு அந்த வேதம் நம்மளுக்கு போதித்து கொண்டே இருக்கும். இந்த வேதம் வேற எதுவுமே இல்லைங்க, தேவனுடைய வார்த்தை. இட் இஸ் தி வேர்ட் ஆஃப் காட். அப்ப கர்த்தர் நம்மளோட பிரத்யட்சமா அவர் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பேசுறத நம்ம எந்த இடத்துலயும் ஒதுக்காம அலட்சியப்படுத்தாம அவர் பேசுறத நம்ம கேட்டு செவி கொடுத்து அதன்படி நடக்கும் போது நம்ம பாக்கியவான்களா இருக்கும். ஆமேன். சோ இன்றைக்கு சங்கீதம் 119 1-3 நம்ம தியானித்தோம். ஆண்டவர்கிட்ட இப்ப நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா, நாங்க பாக்கியவான்களா இருக்கணும், உங்களோட வேதத்தின் பிரகாரம் நாங்க நடந்து கொள்ள, அநியாயம் செய்யாதவர்களா இருக்க, உங்களை முழு இருதயத்தோடு தேட எங்களுக்கு உதவி செய்யுங்கன்றத நம்ம ஜெபத்துல கேட்போம்.
ஆண்டவரே, எங்களுக்கு இன்றைக்கு அப்பா இந்த சங்கீதம் 119 1-3 வசனங்களை எதற்காக எங்களை தியானிக்க வைத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். உங்களை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தனையோடும் உம்மை நேசிக்க, உம்மை நாட, உம்மை தேட எங்களுக்கு கிருபை தாங்க. அப்பா, நாங்க அநியாயம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது ராஜா. நாங்க உண்மை உத்தமமா உங்களை நேசிக்கிறவர்களா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தினால நிறைய நேரத்துல ஏசப்பா அப்பா உம்மை விட்டு விலகி போகும்போது நாங்க தவறான காரியங்களை செய்துட்டு இருக்கோம். ஆனா அதற்கு எல்லாத்தையும் எங்களை மன்னிங்க கர்த்தாவே. இன்னில இருந்து நாங்க உம்முடைய வழிகளை நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a great day.